ஒவ்வொரு வழக்கோட இது மெரிட்டு தகுதியின் அடிப்படையில் தான் கொடுக்குறாங்க. அந்த ஜட்ஜில் உட்காந்துட்டாலே மனசாட்சி உள்ளவங்க பயப்படுவாங்க, அப்போ நீதிபதி கொடுக்கணும்னு. அது ஒரு சில ஜட்ஜுங்க தான் எதிர்ப்பாக பண்ணுவாங்க, மனசாட்சியெல்லாம் தூக்கி போட்டு பண்ணுவாங்க. ஆனால் பெரும்பாலான ஜட்ஜுங்க மனசாட்சிக்கு பயந்து தான் கொடுப்பாங்க. நான் தான் அவரை பார்க்குறேன், அவர் தீர்ப்புகளை பார்க்குறேன், மனசாட்சியின் அடிப்படையில் தான் கொடுப்பாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீதிமன்ற தீர்ப்புகளை விமர்சிக்கக்கூடாதுன்னு ஒட்டுமொத்த நீதித்துறையும் சொல்லும் போது அவர் ஒரு ஆள் விமர்சிக்கலாம், தப்பு இல்லை, நாங்கள் ஒன்றும் பெரியவங்க இல்லை, நாங்களும் தப்பு பண்ணலாம், நீதிபதி அதை நீதிமன்றங்களை தாராளமாக விமர்சிக்கலாம் தீர்ப்புகளைன்னு சொன்னவர். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த குரூப்பு, இந்த வாஞ்சிநாதன் வந்து திமுகவோட ஏஜென்ட்டு. இவங்க என்ன பண்ணுறான், திமுகவுக்கு எதிராக கொடுத்த உடனே இவர் ஜாதியின் அடிப்படையில் கொடுக்குறாருன்னு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு புகார் எழுதுகிறான். எப்போவுமே இந்த நீதித்துறையில் எப்படின்னா, இவங்க யாராக இருந்தாலும் நீங்கள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு நீதிபதி மேலே புகார் அனுப்பலாம். வழக்கறிஞர்னு இல்லை, சாதாரண யாராக இருந்தாலும் நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தால், அவர் ஒருதலைபட்சமாக நடந்திருக்காரு, இந்த தீர்ப்பில் வந்து நீதிக்கு எதிராக கொடுத்துருக்காருன்னு ஆதாரத்தோடு நீங்கள் எழுதணும். அது மாதிரி வாஞ்சிநாதன் எழுதுறாரு. வழக்கறிஞர்கள் எப்படின்னா, அவன் ஒரு கேஸுக்கு போவான், அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நீதிபதி எதிராக கொடுத்துட்டா அவர் புகாரை எழுதிடுவான். அப்போ இவங்களுக்கு எல்லாமே ஆதரவாக கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பான் வழக்கறிஞர்களில் நிறைய பேர்.